மோகன்ராஜ், சேலத்தில் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பல்வேறு பகுதிகளிலும் இளைஞர்கள் எழுச்சியோடு ஜல்லிக்கட்டை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இங்கு அவர்கள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? காயத்ரி, சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான தம்மம்பட்டி, கூலமேடு, செந்தாரப்பட்டி, நாகியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு முற்றிலுமாக ஜல்லிக்கட்டு போட்டி சேலம் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்தை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரும் தொடர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பகுதியில் இன்னைக்கு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகள், அதாவது 7 வயது கொண்ட இந்த குழந்தைகள் இன்று 5 கிலோமீட்டர் தூரம் தொடர் ஓட்ட பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இவர்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஜல்லிக்கட்டு போட்டியை உடனடியாக நடத்த வேண்டும். அது மட்டுமன்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழர்களின் பாரம்பரிய நாட்டு மாட்டு இனத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கு. இதனை வலியுறுத்தி இன்று தம்மம்பட்டி அருகே உள்ள உளிபுரம் பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த சிறுமிகள் தொடர் ஓட்டத்தை மேற்கொண்டு இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நடப்பு ஆண்டிலேயே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதும் இவர்கள் முன்வைக்கும் கோரிக்கையாக இருக்கு. தற்பொழுது இந்த சிறுமிகளோட தந்தையார் சுரேஷ் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த ஓட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன? இதை செய்வதற்கான உங்களோட அடிப்படை காரணம் என்னவாக இருந்தது? இது பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டை நடத்தினாதான் நாட்டு மாடை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி பயோகல்ச்சரல் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ரேக்லாவாகட்டும் இல்லாட்டி ஜல்லிக்கட்டு ஆகட்டும், மஞ்சவரட்டு, இந்த மாதிரி போட்டிகளை நடத்தினா மட்டுமே நாட்டு மாடுகளை காப்பாற்ற முடியும். இது டெல்லியில இருக்கிறவங்க யாருக்கும் இங்க என்ன பழக்க வழக்கங்கள்ன்றது ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு சுத்தமா தெரியாம அவங்க அங்க உட்காந்துட்டு அவங்க தெரிஞ்ச அறிவை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதுன்றது கொஞ்சம் ரொம்ப சங்கடமான இதுவா இருக்கு. ஸோ எங்களோட பாரம்பரியம் என்னவோ அதை நடத்த விடுங்க. அதே மாதிரி நீங்க நடத்த விடாட்டியும் நடத்துவோம். 7 வயது குழந்தைகளை இது போன்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கொண்டு வருவதற்கான எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்க குறை மாசத்துல பிறந்ததுங்க. அதுங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதுங்களோட ஹெல்த் சுத்தமாக ரொம்ப புவராக இருந்தது. அதுங்களை திருப்பி கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருமை எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்துக்கும் அதே மாதிரி நாட்டு மாட்டு பாலுக்கும் தான் சேரும். அந்த ஒரு காரணத்துக்கு, அந்த நன்றி கடனுக்கு, அதே மாதிரி இதுக்கப்புறமா வர குழந்தைங்க எல்லாருக்குமே நாட்டு மாட்டு பால் கிடைக்கணும். அதுக்கு நாட்டு மாட்டு பால் கிடைக்கணும்னா ஜல்லிக்கட்டுன்ற மாதிரி போட்டிகள் நடந்தால் மட்டுமே தான் நாட்டு மாடுகளை காக்க முடியும். அதுக்காக தான் இந்த இதுக்கு இனிஷியேட் பண்ணது. காயத்ரி, இவர் கூறியதை போல இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த தம்மம்பட்டி பகுதி மக்களுக்கும் இருக்கு. இது குறித்து பேசுவதற்காக தம்மம்பட்டி பகுதியை சேர்ந்த சேகர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார், சொல்லுங்க, தம்மம்பட்டி பகுதியில் ஜல்லிக்கட்டு எப்போ தடை செய்யப்பட்டது? உங்களோட கோரிக்கை இப்ப என்ன? 2009ஆம் ஆண்டோடு தடை செய்யப்பட்டது. அதாவது அரசு பதிவேட்டில் பெயர் இல்லை என்று அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் இந்த காலங்காலமாக தொன்று தொட்டு தம்மம்பட்டியில கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இருந்தாலும் இந்த அரசு அதிகாரிகளின் கவன குறைச்சலால் தம்மம்பட்டி மற்றும் இந்த வட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து ஊரின் பெயர்களையும் விட்டுவிட்டார்கள். அந்த காரணத்தினால் அரசு பதிவேட்டில் பெயர் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்தை காட்டி எங்களுடைய ஜல்லிக்கட்டை 2009ஆம் ஆண்டு வரை 2009ஆம் ஆண்டிலிருந்து தடை செய்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடத்தாமல் இருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு என்பது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. காரணம் என்னவென்றால், நாமெல்லாம் அனைவரும் தெய்வத்தை வணங்குபவர்கள். ஆனால் தெய்வத்தை யாரும் நேரில் பார்த்ததில்லை. அதேபோல் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்றால், ஜல்லிக்கட்டு நடந்தால் காடு நன்றாக விளையும், மழை பெய்யும், மாடு கன்றுகள் நோய் நொடி இல்லாமல் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துகிறோம். அந்த காயத்ரி, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது ஜல்லிக்கட்டு என்பது தங்களது முழுமையான நம்பிக்கை. காளைகளை தெய்வமாகவே நாங்கள் வழிபடுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க தம்மம்பட்டியை சேர்ந்த மக்கள் அனைவருமே முன்வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்காங்க. காயத்ரி, தற்போது போராட்டம் எந்த அளவில் இருக்கு? தங்களுடைய கோரிக்கைகளை எப்படி வெளிப்படுத்துறாங்க அந்த மக்கள் எல்லாமே?
வசந்த், தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து நடப்பு ஆண்டிலேயே ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக மாணவர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக 7 வயது இரட்டை சகோதரிகள், 7 வயதே நிரம்பிய இரட்டை சகோதரிகள் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தம்மம்பட்டி அருகே உள்ள உளிபுரம் பகுதியிலிருந்து தம்மம்பட்டி பகுதி வரை 5 கிலோமீட்டர் தூரம் வரை தொடர் ஓட்டப்பயணம் இன்று மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு இடங்களில், அதாவது இந்தியாவில் 6 மாநிலங்களில், ஹைதராபாத், டெல்லி மற்றும் மும்பை உள்ளிட்ட பல இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வுக்காக இதுபோன்ற ஓட்டங்களை நிகழ்த்தி இருந்தாலும் கூட முதன்முறையாக தனிப்பட்ட முறையில் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், அதன் மூலமாக நாட்டு மாட்டு இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் ஒரு தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்கள்ட்டே பேசுவோம். மித்ரா, நீ சொல்மா, இந்த எதற்காக இந்த பந்தயத்தில் இந்த ஓட்ட பயணத்தை நீ தொடங்கின அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? சொல்லு. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக, நாட்டு மாடு காப்பாத்துறதுக்காக தான். இந்த சின்ன வயசுலயே உனக்கு இந்த எண்ணம் எதனால வந்தது? மாடுனா ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டு எதற்காக நடத்தணும்? ஜல்லிக்கட்டு நடத்தினால என்ன பலன் இருக்கு? நாட்டு மாட்டை உருவாக்கும். நாட்டு மாட்டை உருவாக்கும். மனிதனோட நோயை மாடுனா ரொம்ப பிடிக்கும். வசந்த், நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த குழந்தைகளுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற எண்ணம் முக்கியமாக தாங்கள் பச்சிளம் குழந்தைகளாக இருந்த பொழுது தங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருந்தது இந்த நாட்டு மாட்டினத்தோட பால் தான். எனவே அந்த நன்றி கடனுக்காகவே ஜல்லிக்கட்டு நடத்துவதன் மூலமாகத்தான் நாட்டு மாட்டினத்தை காக்க முடியும் என்ற அடிப்படையில் இதுபோன்ற ஒரு தொடர் ஓட்ட பயணத்தை இந்த சிறுமிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த நடப்பு ஆண்டிலேயே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் தொடர்ச்சியாக இதுபோன்ற ஓட்டங்களை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இது போல எண்ணம் உனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுமா? அதாவது ஜல்லிக்கட்டுக்காக இது போன்ற ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடணும் அப்படிங்கிறது உனக்கு எப்படி வந்தது? காப்பாற்றுது, மனித உணவை காப்பாற்றணும், விவசாயத்தை காப்பாற்றணும், நாட்டு பாலை கொண்டு வரணும், நாட்டு பாலை கொண்டு வரணும், விவசாயத்தை காப்பாற்றணும். சாமி, விவசாயத்தை காப்பாற்றணும். நீ சொல்லுமா, இந்த எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? இது போன்ற ஒரு தொடர் ஓட்டம் ஓடணும், ஜல்லிக்கட்டுக்காக இந்த ஓட்டம் ஓடணும் எண்ணம் எனக்கு எப்படி வந்தது? விவசாயத்தை காப்பாற்றணும், மாடுனா ரொம்ப பிடிக்கும். நாட்டு மாட்டை காப்போம். வசந்த், நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது இந்த குழந்தைகளுக்கு அந்த விஷயங்களை முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட இவர்களது நோக்கம் ஜல்லிக்கட்டை நடத்தி நாட்டு மாட்டு இனத்தை காக்க வேண்டும் அப்படிங்கறதா. அதற்கு அவங்க பெற்றோர் உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படிங்கறத முக்கியமாக கருதப்படுது. வசந்த்.